இன்றைக்கி நம்ம சப்பாத்தியை வச்சு ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். ஒரு மீதி 2 சப்பாத்தி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி தேய்ச்சி சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டுருங்க. 2 சப்பாத்திக்கு மேலே போட வேண்டாம், கரண்டியும் விட வேணாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை மெதுவாக எடுத்து உடனே ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருக்க ஒரு பவுலில் எடுத்து போட்டுருங்க. எனக்கு லைட்டாக ஆனால் பிஞ்சிருச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு ஆனியன் கட் பண்ணி போட்டுருங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை போடுங்க. இன்றைக்கி நான் கேரட்டும் முட்டைக்கோஸும் போட்டிருக்கேன். நம்ம குடமிளகா போடலாம், நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடுறதோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸை போட்டுக்கோங்க. என்ன சாஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்து போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாக்டாக வீட் நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நம்ம